ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழியாவும் புகழ்ச்சியும் குறித்தாகட்டுமாக. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, அருள்பொங்கும் சுமூடைய துறைக்கு பிறகு நாம் தொடர் உரையாக திருமுறை குர்ஆனுடைய சிறப்பை பற்றி, மனித குல முழுமைக்கும் வழிகாட்டும் உன்னத குர்ஆன் என்ற தொடராக இன்றைய தினம் 3வது தொடரிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் உன்னத திருமுறை குர்ஆன், உன்னத குர்ஆனை பற்றி மனித குலத்திற்கு முழுமைக்கும் வழிகாட்டக்கூடிய இந்த உன்னத குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். முதலாவதாக 2வது அத்தியாயத்துள்ள 213வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, கானன் நாசு உம்மத்தம் வாஹிதா ஃபபஅஸல்லாஹு நபியீன முபஷ்ஷிரீன வ முன்திரீன். மனிதர்கள் ஒரே ஒரு சமுதாயமாகத்தான் ஆரம்பத்தில் இருந்தார்கள். ஆதம் நபி உலகத்துக்கு வருகை இருந்த பொழுது அவர் தான் உள்ள உலகத்துக்கு வந்து போனார். அவர்கள் வரிசையாக தொடர்ச்சியாக காலங்கள் உருண்டு ஓடுது. ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தார்கள். ஒரு இறைவனைத்தான் வணங்கினார்கள். பிறகுதான் கொள்கை மாற்றம், தருமாற்றம், மன இச்சைன்னு போகிறாங்க. அதுக்கு தான் பல பிரிவுகள். ஆதமுடைய பிள்ளைகளில் இருந்து வாழையடி வாழையாக சந்ததிகள் வடிகட்டு போன விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி அவருடைய தொடர்ச்சியாக வந்து அவர் மூத்தா போயிட்டார். அவர் சந்ததிகள் வடிகட்டு போகக்கூடிய விஷயங்களை பார்க்க முடிகிறது. அந்த சொன்ன மனிதர்கள் ஒரே ஒரு சமுதாயமாகவே இருந்தனர். எச்சரிக்கை செய்யவும் நற்செய்தி கூறவும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார். ஃபபஅஸல்லாஹு நபியீன முபஷ்ஷிரீன வ முன்திரீன் வ அன்ஸல மஅஹுமுல் கிதாப பில் ஹக்கி லியஹ்கும பைனன் நாஸி ஃபீமா இக்தலஃபு ஃபீஹி وما اختلف فيه إلا الذين أوتوه من بعد ما جاءتهم البينات بغيا بينهم فهدى الله الذين آمنوا لما اختلفوا فهدى الله الذين آمنوا لما اختلفوا فيه من الحق بإذنه والله يهدي من يشاء إلى صراط مستقيم. பின்னர் மக்கள் முரண்பட்டார்களே, அவர்கள் முரண்பட்டவற்றில் அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக சத்தியத்தை, உண்மையை உள்ளடக்கிய வேதத்தை அந்த நபிமார்களுடன் சேர்த்து அருளினார். தெளிவான சான்றுகள் அவரிடத்தில் வந்த பின்பும் கூட வேதம் வழங்கப்பட்டவர்கள் அந்த வேதங்கள் விஷயத்தில் முரண்பட்டார்கள். அவர்களுக்கிடையே இருந்த அந்த போராமையான அந்த கெட்ட உணர்வு தான் அவர்கள் முரண்பட வைத்தது சைத்தானுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் முரண்பட்டவற்றில் எது உண்மை என நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ் தனது விருப்பப்படி வழிகாட்டினான். தான் நாடியோரை அல்லாஹ் நேரான வழியிலே செலுத்துவான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா இறைத்தூதர்களும் உலகத்திற்கு வரை இருந்தார்கள். 50 பேருக்குமே வேதம் கொடுக்கப்பட்டது. அந்த வேதம் மனிதர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய, இது உண்மை, இது பொய், இது அயற்கேற்றமா, இது நற்செயல், இந்த காரியத்தை செஞ்சால் சொர்க்கம், அந்த காரியத்தை செய்தால் நரகம், இந்த காரியத்தை செஞ்சால் மனிதநேயத்தோடு வாழ முடியும், இப்படி நடந்தீங்கன்னா மனிதநேயத்துக்கு அப்பாற்பட்டு மிருகத்திலும் கேவலமாக வாழ முடியும் என்ற அடிப்படையில் எல்லா விஷயத்தையும் அந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருந்தது. இவர் தான் வியாபாரம் பண்ணணும், அனுமதிக்கப்பட்ட வியாபாரம், தடுக்கப்பட்ட வியாபாரம், வட்டி நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், வட்டி என்ற வியாபாரம்,
வியாபார வட்டியை அழித்து வியாபாரத்தை வளர்க்கின்றான். வட்டி அழிக்கப்படும், அழிக்கப்படுகிறது. வட்டியை அழித்து வியாபாரத்தை எல்லாம் வளர்க்கின்றான். தொழில்துறையை எல்லாம் வளர்க்கின்றான். மனிதனுக்கு லாபம் கொடுப்பதை எல்லாம் விரும்புகிறான். ஹலாலான வியாபாரம் எல்லாம் சொல்லித்தரப்பட்டது. நானே எடுத்துக்கிட்டாங்க. எதை எடுத்துக்கிட்டாங்க? யூதர்கள் வட்டி எடுத்துக்கிட்டாங்க. வட்டி எங்களுக்கு உயிர் மூச்சின்னு வட்டியின் பக்கம் போனாங்க. அழிந்து நாசமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஹலாலான வியாபாரம், குறைந்த அளவு குறைந்த முதலீடு போயிட்டு போடுறோம். குறைந்த அளவுக்கு லாபம், அல்லாவுடைய அபிவிருத்தி இருக்கும். நிறைய முதலீடு போடுறோம். வட்டிக்கு வச்சிருவாங்க, கோடி கணக்காக வச்சா கட்ட கல்லாவில் வச்சிருப்பான். யாரு? வட்டி விடக்கூடியவர்கள். அதுதான் மீட்டர் வட்டி, அந்த வட்டிக்கு அந்த வட்டின்னு பல மாதிரி என்ன செய்வாங்க, வட்டியை கொடுத்துட்டு அண்டா குண்டா சட்டி வீட்டுக்கு பத்திரம், வீட்டு பத்திரம், அது இது கொடுத்து தங்கச்சி நகை, வட்டி அழகு, இப்படி இந்த மாதிரி காசு வசூலிக்கிறாங்க. இப்படி பார்க்கிறோம். ஏழை எளிய மக்கள்கிட்ட அந்த மாதிரி சும்மா கடன் கொடுத்து உதவாமல் வட்டி வசூலிக்கிறான். எல்லாம் இதில் எல்லாம் மார்க்கத்தில் வட்டி உங்களுக்கு எல்லாம் எதை முரண்பாடாகிறான்? அல்லாஹ் அனுமதித்த எல்லா விஷயத்தையும் முரண்பாட கண்ணுக்கு செய்தான், மனித செய்தான் கண்ணுக்கு. அல்லாவால் தடுத்த அனைத்து விஷயங்களும் அவனுக்கு அல்லாஹ் தடுத்த விஷயத்தெல்லாம் சூப்பர் என்ன செய்யறான், தடுத்ததை செய்யறான், அனுமதிச்சதை இப்படி விலகிறான் என்று பார்க்கிறோம்னு சொன்னால், இப்படி முரண்பாட எல்லா விஷயத்திலையுமே கொடுக்கல் வாங்கல இருந்து, திருமண முறையில் இருந்து, ஒரு நிர்வாக திறமையில இருந்து எல்லாமே முரண்பாடாக இருக்கு. சைத்தான்களுக்கு, மனித சைத்தான்கள் அப்படி செய்யலாம். அந்த நபிமார்கள் கொண்டு வரப்பட்ட வேதத்தை மறுக்கிறான். அந்த நபி இறைக்குதல் ஓதி காட்டினா அது முரண்பாடு கற்பிக்கிறான். இது போராம தான் காரணம். அனுமதி தெளிவாக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது தெளிவாக்கப்பட்டது வேதத்தில். ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், இவன் அந்த குழப்பவாதிகள் நரகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்களை அவன் உள்ளத்தை மரணமுறை செய்யலாம். நேர்வழியை சிந்திக்க மாட்டான். இந்த இறைக்குதல் கொண்டு வந்த வேதங்கள், அந்த அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் நம்ம சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த மூளையில் ஒரு சங்கிலி, மனித மூளையில் சங்கிலி, சைத்தானுடைய சங்கிலி மாற்றப்படுது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு சைத்தான் போடக்கூடிய சங்கிலி விலகுது, நேர்மையான வழியின் பக்கம் போகிறாங்க என்பதை பார்க்கிறோம். அப்போ இதை முரண்படுறாங்க. முரண்பாட்டு வேதங்களில் தீர்வு இருக்குதா இல்லையா? மூசா கொண்டு வந்த வேதமாக இருக்கணும், ஈசா கொண்டு வந்த வேதமாக இருக்கட்டும், எவ்வளவோ இறைக்குதல் வந்துட்டு போன எல்லா வேதங்கள்லையும் முரண்பாட்டுக்கு தீர்வு இருக்கிறது. மறுமையில் தீர்வு பிடிவாதத்துக்கு தான் நல்லா விளக்கலாம். மறுமையில் எல்லா சமுதாயத்தையும் எழுப்பி பிடிவாதத்தோடு மறுத்ததுக்கு தான் அங்கே பாருங்கள், பிடிவாதத்துக்கு மறுத்துட்டா இதுதான் சத்தியமான வேதம்னு சொல்லி அங்கே தீர்ப்பு. உலகத்தில் எல்லாத்துக்கும் முரண்பாடு இல்லாத வேதங்கள் தான் நபிமார்கள் கொண்டு வந்தார்கள். அதை முரண்பாடு கற்பிக்கலாம் என்று பார்க்கிறோம். யாரு? கெட்டவன். மார்க்க நமக்கு சொல்லுது. நன்மக்கள் ஏற்றுக்கிறாங்க, குறைந்த அளவுக்கு உள்ளவங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் அவர்கள் அந்த வேதத்தில் நபிகள் நாயகம் அவர்களுக்கு நமக்கு அருளப்பட்ட அந்த குரான் மனிதனை சிந்திக்க சொல்லக்கூடிய ஒரு குரானாக இருக்கிறது. திருமுறை குரானில் 4:82 அல்லாஹ் சிந்தித்து பாருங்க. குரானை எடுத்து ஓதுறோம், அது ஒரு வகை. சரளமாக ஓதிக்கிட்டு போகணும் வைங்க, நன்மை, அதை மாற்றுக்கிறது இல்லை. ஒன்றுக்கு 10 நன்மை, 10க்கு 700 நன்மை அப்படிலாம் இருக்கிறது. ஒரு எழுத்து வாசித்தா ரசூலுல்லாஹ் அலிஃப்லாமீன், இது நான் ஒரு எழுத்தாக மக்கள் மனத்தில் அறிவிக்க மாட்டேன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. தாலிக்கல் கித்தாபு, தால் என்பது ஒரு எழுத்து, லாம் காஃப் எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கள். இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் 10 நன்மை அல்லாஹ் வழங்கிறான் என்று சொல்லி மொட்டையாக அப்படி குரானை ஓதுனா கூட நன்மை இருக்குது. அதே நன்மை நம்ம நல்லது கிட்ட உணர்ந்து செயல்படுவதற்கு அதுக்கு என்ன செய்யணும்? குரானை சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய ஈமான் வலுப்பட, ஈமான் அதிகரிக்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் குரானுடைய ஒவ்வொரு வரிகளையும் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை நடைமுறையை மாற்றிக்கொள்ளணும். அப்படி எல்லாம் குரானோட சொல்கிறான். 4:82 அஃபலா யததப்பரூனல் குர்ஆன வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கஸீரா. 4வது அத்தியாயத்தினுடைய 82வது இறைவசனம். அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா?
இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் சொல்லலாம். அப்போ அல்லாஹ் அல்லாத இருக்கிற இரு மனுஷ கைகளால் எழுதப்பட்டது ஒரு கவிதை, ஒரு சும்மா பாட்டு வடிவத்தில் அந்த மாதிரி ஒரு புத்தகமாக எழுதுவது, இப்படி மனிதனால் எழுதப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் முரண்பாடு இருக்கும். ஆனால் இது அல்லாஹ்வால் அருளப்பட்ட குர்ஆன், நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆனில் மனித குலம் முழுமைக்கும் மாற்றப்பட்ட இந்த குர்ஆனில் எந்த முரண்பாடும் இல்லை. சிந்திக்க மாட்டீங்களா, சிந்தித்து பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், சிந்திக்குமாறு சொல்கிறான். அப்படி இந்த சொன்னால் செஞ்சு அப்போ எப்படிப்பட்ட வேதம், பெர்ஃபெக்டான வேதம், 100% உண்மைக்கு உண்மைதான ஒழிய பொய் கலக்காத வேதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நூல்லையும் இந்த உலகத்தில் பார்க்க எந்த வேதம், எந்த சமுதாயத்தின் வேதமாக இருந்தாலும் அவநம்பிக்கைப்படி நம்ம எதையும் நம்ப மாட்டோம். திருமறை குர்ஆனை தவிர எல்லாமே நமக்கு கால் தூசிக்கு தான் சமம், எதையும் நம்ப மாட்டோம். ஆனால் புராணங்கள், இதிகாசங்கள், கட்டுக்கதைகள் இதெல்லாம் கூடாது, எதுவுமே நம்ம நம்ப மாட்டோம். ஆனாலும் கூட அவங்க சிந்திக்கிறவங்க சொல்லுவாங்க, வேதத்தை கொடுத்து சிந்திக்க சொல்ல மாட்டோம், கொடுத்து சிந்திக்க நம்ம கொடுப்போமே. நம்ம போய் என்ன செய்வோம்னு கேட்டால் கலெக்டர்கிட்ட போய் குறிப்பாக இந்த இஸ்லாமிய குர்ஆன் படித்து பாருங்கள் சார், சந்தேகத்தை கேளுங்க சார், ஒரு போலீஸ்காரன்ட்டு போய் கொடுப்போம், இந்தாங்க சார் இதை படித்து பாருங்கள், இதை உலக பொதுமறை உலக மாதர்களுக்கெல்லாம் கியாமத்தை யுக முடிவு நாள் வரைக்கும் அருளப்பட்ட மனிதகுலம் முழுமைக்கும் அருளப்பட்ட இந்த குர்ஆன், இதை படித்து பாருங்கள், சந்தேகம் தான் கேளுன்னு சொல்லிட்டு வருவான். இப்படி எந்த புத்தகத்தையும் கொடுத்து சிந்திக்க சொல்லி அப்படி வேணா இருக்கிறானா, பகவத்கீதையை கொடுத்து இந்தாங்க ஐயா இதை படித்து சிந்திச்சு பாருங்க, இது கேள்வி எழுப்பவும் சொல்ல முடியுமா? முடியாது. எந்த பைபிளை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். எல்லாமே கரெக்டாக திருத்தி கொண்டே இருப்பார்கள். இத்தனை பைபிளாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் திருத்துவாங்க. 2002 கரெக்டட் ஆஃப் 2002 இருந்து 2005 வரைக்கும் சரிபார்க்கப்பட்டதுன்னு கொண்டு போய் என்ன செய்வாங்க, இப்படி அவங்க அப்பப்போ எடுத்துருவாங்க வேத வரிகளை. இது தேவையானதை சேர்ப்பாங்க, தேவையில்லாத நீக்குவாங்க. இப்படி பல மாதிரி கைகூடுகள் உள்ள வேதங்களை குர்ஆன், அதான் அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குர்ஆன் எல்லாம் சொன்னால் இது சிந்தித்துப்பார். யார் கையிலையும் கொடு, பாமர கையில் கூட கொடு, இந்த படித்து பாருப்பா, இதை படித்து பாரு, சந்தேகப்பட்ட கேளு சொல்லிட்டு வரலாம். அப்படிப்பட்ட வேதம் இந்த அல்லாஹ்வுடைய வேதம், படி சிந்தித்துப்பார் என்று தன்னுடைய வேதத்தில் அல்ல அடுத்த முறை. இதுதான் குர்ஆன் ஸ்பெஷலிஸ்ட். என்ன குர்ஆனுடைய சிறப்பு என்ன? ஒரு பொருள் இருக்குது, நம்மளே கடையில் ஒரு பொருள் வைப்போம், டுபாக்கூர் பொருளை என்ன செய்வான், டுபாக்கூர் பொருளை என்ன சொல்ல மாட்டான், காசு கொடுத்து வாங்கிட்டு பண்ணுறான். ஒரு அத்தனை சென்று இருக்குது, இது நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படி வாழும், 2 நாளைக்கு நீங்கள் இந்த ஸ்ப்ரே, வெளிநாட்டு சவுதியிலேருந்து வந்த ஸ்ப்ரே அப்படின்ட்டு ஒரு உண்மை தரமான பொருளாக தான் என்ன செய்வான் கஸ்டமரை, இதை பிடிச்சிக்கோ வாங்க, காசு வேணாங்க, நீங்கள் இந்த 2 நாள் 3 நாளைக்கு வாழ நீ கேட்டு இது பொருளை கொண்டு வந்தாங்க, நான் காசை திருப்பி தர்றாமா. ஏன்? அந்த பொருளில் இருந்து உறுதி நம்பிக்கை இருக்குது அவனுக்கு. இந்த பொருள் ஸ்ட்ராங்கான பொருள், இதனுடைய ப்ராடக்ட், இந்த பொருளை உருவாக்கிய இந்த தயாரித்த நிறுவனம் உண்மையிலே ஸ்பெஷலிஸ்டான பயங்கரமான ஒரு நிறுவனம் தான். 50 வருஷம் 100 வருஷம் 1000 வருஷமாக புழக்கத்தில் இருக்குது. அதை தரம் பற்றி சொல்கிறானா இல்லையா? டுபாக்கூர் பொருளுக்கு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டை எடுத்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, பொம்பளை சேலை எடுக்கிறாங்க, பட்டு எடுக்கிறாங்க, தரமான பட்டாக தான் சொல்லுவான். இதை நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் சென்றால் கூட அப்படியே இருக்கும், நீ அதை திருப்பி கொண்டு வந்து தரலாம், நாங்களே அதை விலை கேட்டுக்குருவோம்னா சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னால், அப்படி உலகத்தில் தரமான பொருளுக்கு அவனை வாங்கி விட்டு சொல்லிடுறான், கேரண்டி கொடுத்துட்றான். அப்படின்னு சொன்னால் குர்ஆன் அப்படி கேரண்டி உள்ள மார்க்கம். படிச்சுப்பார், சிந்திச்சுப்பார், நேர்வழி பெறுவீர்கள் இந்த மார்க்கத்தை தான் அல்லாஹ் அந்த குர்ஆனை அருளி இறைவனே சொல்கிறான், படி, ஓது, சிந்தி, அறிவுடைமை கேள்வி கேளு, இந்த அறிவு குர்ஆனை வளர்த்துக்கொள் என்று சொல்லி முரண்பாடு இல்லாத குர்ஆனை அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்த்தோம். அதுபோல் 98:2 அல்லாஹ் சொன்னால், ரசூலும் மினல்லாஹி யத்லு சுஹுஃபன் முத்தஹ்ஹரா, இவர் முகமதாக இவர் அல்லாஹ்வின் தூதர் ஆவார், தூய்மையான ஏடுகளை ஓதுகிறார். ஃபீஹா குதுபுன் கையிமா, அந்த தூய்மையான ஏடுகளில் குர்ஆனில், திருமறை குர்ஆனில் அதில் நேரான சட்டங்கள் உள்ளன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த வேதத்தில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான்,
இவர் அல்லாஹ்வின் தூதராவார், தூய்மையான ஏடுகளை ஓதுகிறார். சுகுஃபுடைய வார்த்தை இதை பிரிக்கிறாங்க. சுகுஃபுனா எனக்கு தெரியுமா? இல்லை அந்த விளக்கு சிறந்த அந்த அறிஞர்கள் பண்ணுற சட்டைகள் தான். அல்லாஹ்வுடைய வேதம் என்பது வேறு, சுகுஃபு என்பது வேறு பிரிப்பாங்க. வேதம்ன்ற பெரிய வார்த்தை நபிகள் நாயகம் 23 வருஷம் அருளப்பட்டுச்சுல, அதுதான் வேதம். சுகுஃபுங்கிறது சின்ன சின்ன நபிமார்களுக்கு சின்ன அளவுக்கு கொடுக்கப்பட்டது, சின்ன கையேடு மாதிரி கொடுக்கப்பட்டதுங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அப்படி விளக்கம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, சுகுஃபு எல்லாமே ஒரே வார்த்தை. வேதம்னாலும் ஒன்று அல்லாட்டையும் தான் வருது. 23 வருஷம் நபி வாழ்ந்த அவருக்கு முகமது நபி கொடுக்கப்பட்டது வேதம் தான். 950 வருஷம் பிரச்சாரம் பண்ண நூஹ் நபி கொண்டு வந்தார், அவருக்கு அது வேதம் தான். அதுக்கு பேர் வேதம் சுகுஃபு தான். நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கப்பட்டது சுகுஃபு வேதம் எல்லாம் ஒன்று தான். ஒரு பாராகிராஃபை கொடுத்தாலும் அதுவும் அல்லாட்டேருந்து வர்றது தான். இதில் கூடுதல் குறை என்ன இருக்குது? விஷயம் அறிஞர்களுடைய அறியாமையில் சொல்லக்கூடிய விஷயம் அது சொல்லுவாங்க. வேதம்னா பெரிய அளவுக்கு இருக்கணும். மூசா நபி கொண்டு வந்து கொடுக்க பெருசாக கொண்டு வந்தாலும் அதுக்கு பேர் வேதம். சின்னதாக கொண்டு வந்தாலும் அதுக்கு பேர் சுகுஃபு என்று போட்டு விளக்கங்கள் உளறித்தரக்கூடிய இதுதான். உளறித்தருவதே இஸ்லாத்து அனுமதி இல்லை. எல்லாம் ஒன்று தான். சுகுஃபு நபியை சுகுஃபை தந்தோம், வேதத்தை தந்தோம், எல்லாம் ஒன்று தான். ஒரே வாசகத்தை அப்படி போய் சொல்கிறது, மாற்றி போடுறது. சினிமா கலைவர் சொல்லுவாங்க, படுத்துக்கிட்டு போத்திக்கிறா, போட்டிக்கிட்டு படுக்க, எல்லாம் ஒன்று தான். இதை விதி இருக்குதான். அதே மாதிரி உள்ளது தான். எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் சுகுஃபு என்பதும் வேதம் என்பதும் இறைவன் பொறுத்து வந்த சட்டங்கள், மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்கள். அது பெருசு சிரிச்சுங்க என்பதெல்லாம் அதுக்கு அளவுகள் கிடையாது. அல்லாஹ் கொண்டு வந்துட்டானா அது நமக்கு மார்க்கத்தில் சட்டம். அதுதான் வேதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஸ்டைலுக்கு பயன்படுத்துவான். ஒரு விஷயத்தை வார்த்தையை 100 வார்த்தை போடுவான், 500 வார்த்தை போடுவான். அது நமக்கு தேவையில்லாத, அது நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அல்லாஹ் எப்படி வேணாலும் செய்வான். அல்லாஹ் குர்ஆன்ல மூக்க மாற்றம்லாம் சொல்லுவேன் வரக்கூடிய காலத்தில். இந்த தொடர்ச்சியில் குர்ஆனுடைய தெளிவுரை தொடர்ச்சியில் மூக்க மாற்றம்னு தெளிவாக்கப்பட்ட வசனம்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அது முத்தசாபியாத்துங்கிறான். மண்டை குழம்புற மாதிரி இரட்டை கருத்து உள்ள விஷயம். மண்டையெல்லாம் குழம்பாது. இரட்டை கருத்து உள்ள வசனங்களும் இருக்குது, ஒற்றை கருத்து உள்ள வசனங்களும் இருக்குது. தெளிவாக்கப்பட்டது எல்லாம். தொழுவுங்க, நோவுங்க, ஜக்காத்து கொடுக்குவோங்க, தெளிவான விஷயம். எந்த முரண்பாடும் இல்லை. கொஞ்சம் சுற்றி விடுற மாதிரி சில சட்டங்கள் இரட்டை அர்த்தங்கிற மாதிரி உள்ள நல்லா சொல்லுவான். அப்படி சொல்லும் பொழுது அதை புரிஞ்சுக்கிறான். இந்த உதாரணம் சொல்வதாக இருந்தால் அல்ஹாக்கு முத்தக்காசு ஹத்தாசுக்கு முல்மக்காது, மன்னரைகளை நீங்கள் சந்திக்கும் வரை செல்வத்தை நீங்கள் சேகரிப்பது உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது. என்னங்க மர்மம், என்னங்க அல்லா காசு பண்ண ஓடி போறலாம் இல்லையா? இது பார்க்கும்பொழுது இது சுற்றி வர மாதிரி இருக்கு. இதுதான் இந்த மதுகவாதிகள், கபூர் முட்டிகள், ஷேக் அப்துல்லா கோமாளி இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன இந்த மாதிரி வசதி எடுத்துக்குவாங்க. இதுதான் முத்தசாபிகா, இரட்டை அர்த்தம். அல்லா கபருக்கு போகிறதுக்கு ஆதாரம் எல்லாம் சொல்லிவிட்டாங்கல்ல. இது வேற செய்தியை சொல்லுது. மறுமையை மறந்துறியா, காசு பண்ணணும்னு சொல்லிட்டு புகழ் அந்தஸ்து கொண்டாடி போய்கிட்டு இருக்கிற அல்லாஹ் நினைக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அல்ஹாக்கு முத்தக்காசு ஹத்தாசுக்கு முல்மகாபி, கபூர்களை மன்னரைகளை சந்திக்க வரை மூத்தாவை புள்ளியில் புதைக்கிற வரை காசு பண்ணக்கூடிய நோக்கத்தில் இருக்கிறான். அதை நோக்கி பயணிக்கிறான். நல்லா சொல்கிறான். கவனத்தை திசை திருப்பி விட்டது. இதை புரிஞ்சுக்கிறோம். கபூர்களை சந்திக்கும் வரை என்றால் தரையாக்கு போங்கிறான். என்ன சொல்லுவாங்க, முத்தசாபியாத்துடைய வசனத்துக்குமா இந்த குழப்பற மாதிரி இருக்கும். குழப்பல இவன் குழம்புறான். அப்போ இரட்டை அர்த்தம் தரக்கூடிய அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இவன் சொல்கிறத பார்த்தா எப்படி, இவன் பாணியில் சைத்தான் பண்புகளில் பார்க்கும்பொழுது, சைத்தான்களுடைய வழிகாட்டத்தில் பார்க்கும்போது கபூர்களை சந்திக்கும் வரை ஆமாம் பண்ணா அப்துல் காஜர் போய் வணங்குவோம், சாலை பாஷா போய் வணங்குவோம், பாத்திமா போய் வணங்குவோம்னு சொல்லி என்ன இங்கே கேரளாவில் அணையக்கூடிய இப்படி என்ன ஏதாவது சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறேன்னு சொன்னால் அப்போ எதை காட்டுகிறது? இரட்டை அர்த்தம் வர்ற மாதிரி இருக்குதா இல்லையா? அப்போ அந்த மாதிரி மகான பெரியார் செய்து அவங்க சித்து பண்ண அணைக்கிட்டு வணங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்து வருது. அது அல்லாஹ் சொல்ல முத்தசாபியா, இரட்டை கருத்துக்கள் வரக்கூடிய அந்த வசனங்கள் இருக்குது. இரட்டை கருத்தை தரும். கல்வியாளர்கள் ஈமான்தாரிகள் தான் அதை கரெக்டாக புரிந்து கொண்டு, ஆஹா இது வழிகட்டக்க அர்த்தம் கொடுக்கக்கூடாது, வழிகட்ட அர்த்தம் கொடுத்தா நரகத்து படுகொலைக்கு போயிடுவோம், இது அதை பற்றி பேசவில்லை சொல்லி நம்ம என்ன செய்யறோம், கல்வியாளர்களுடைய உள்ளங்கள்ல அதுக்கு நேர்வழி இருக்கிறது, கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டினா, கல்வியாளர்கள் வழிகட்டவர்கள் பல மாதிரி என்ன செய்வாங்க, அதுக்கு தமிழ் அர்த்தம் கொடுப்பாங்க என்று புரிந்து கொள்ள வேண்டும், வழிகட்ட அர்த்தங்கள் கொடுப்பாங்க. அதனால் இது உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி இந்த திருமறை குர்ஆனுடைய வாழ்வியல் வழிகாட்டியினுடைய தொடர்ச்சியாக பார்ப்போம் என்று சொல்லி இன்றைய செய்தியை பயானை நிறைவு செய்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.